சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேயிக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு பிளிட்ஸ் ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் செஸ் டூரோடைய சூப்பர் பெட் ரேபிட் அண்ட் பிளேட்ஸில் பிளிட்ஸ் செக்ஷனில் சுற்று 8 நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேயி ஒயிட் பீஸஸும் பிரக் வந்து பிளாக் பீஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் கேமாகவும் ரொம்ப ஒரு அற்புதமான சாக்ரிஃபைசஸ்லாம் வந்து இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரே இடத்துல மொத்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளப் ஆக்டிவிட்டி அல்லது கிளப் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் வந்து பங்கேற்கலாம், விளையாடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் 6:30 வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் மெம்பர்ஷிப் ஆப்பன்ட்டு. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வேயி வந்து நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங்காக ட்ரான்ஸ்போசிஷன் ஆகுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷ் ஓப்பனிங் மாதிரியும் தெரியாது. ஏன்னா நார்மலான ஒரு குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் கிங்ஸ் இண்டியன் செட்டப் மாதிரி தெரியும். ஸோ நைட் C3 பிஷப் G7 அதுக்கப்புறம் பான் டு D4 ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. ஸோ பிறகு வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் E4. ஸோ இதுதான் வந்து நம்ம கிங்ஸ் இண்டியன் செட்டப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து D6 ரொம்ப காமனான மூவ். ஸோ இதே நம்ம வந்து டேரெக்டாக D4 C4 இந்த மாதிரி வந்திருந்தோம் அப்படின்னா இது வந்து கிங்ஸ் இண்டியன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே நம்ம வந்து சொல்லலாம். பட் அது வந்து நம்ம நைட் C3 ஃபஸ்ட்டு விளையாடிட்டு பான் C4 ஃபஸ்ட் விளையாடுறதுனால இதில் வந்து ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா கிங்ஸ் இண்டியனோட ஆர்த்தடாக்ஸ் வேரியேஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வேரியேஷன். ஸோ இப்படி தான் வந்து காலகாலமாக விளையாடுற ஒரு வேரியேஷன். H3 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கோர் பிஷப் அச் பண்ணுறது. ஸோ பிஷப்க்கு வந்து ஸ்கோப் கிடையாது அப்படிங்கிறதா சொல்கிறாரு. ஸோ நைட் C6 வராரு. ஜஸ்ட் ஒரு டெம்ப்டிங் மூவை உருவாக்குறாரு. பான் டு D5. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹோம் ஸ்கொயர் போடுது திரும்பவும். ஆனால் பெட்டர் மேபி நைட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே இந்த இடத்துல பான் வந்து இருக்குது அப்படிங்கிறதால நம்ம நைட்டை ரீரவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நைட்டை வந்து நம்ம E5ல போட்டு இந்த மாதிரி எங்கேயாவது திரும்ப போயிட்டு C5 வர்றதும் ஒரு வாய்ப்பு. பட் இதே ஐடியாவை இதே ரீமெனுவரிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா பிரக் வந்து நைட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வருவார். பிஷப் D3 A5 நைட் A6 நைட் C5 ஐடியா கேசல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான ரீமெனுவரிங் தான் கிங்ஸ் இண்டியன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நைட் A6 அதுக்கப்புறம் பிஷப் E3 டெவலப் பண்ணுறாரு. E5. ஸோ இந்த நிலையில் நீங்கள் வந்து நம்மளுடைய பிளான் படி நைட்டை வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே வெட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிள் பிஷப் இன்ட்டு C5 அதுக்கப்புறம் நீங்கள் பானால் தான் வெட்டுவீங்க. அதுக்கப்புறம் E5 ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ நைட்டை வந்து ஓட வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் நைட்டை வந்து E8 கொண்டு போகிறீங்க அப்போ தான் வந்து F1 அட்வான்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப லாஜிக்கல் கண்டினியூஷன். அதுக்கப்புறம் ரூக் E1 அண்ட் தென் பான் F6 ஈவன் E6 இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் ஒயிட்டுக்கு. அதனால் இந்த இடத்துல நைட் C5 வந்து ஆட முடியாது. அதனால தான் பிறகு ஃபஸ்ட்டு E5 வந்து விளையாடிட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ தட் பான் வந்து ஃபர்தராக போக முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நைட் C5 விளையாடினா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு A3 ஐடியா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. இந்த C5 ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ண பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா பானா B4க்கு புஷ் பண்ணோம் நைட் இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கு ரூக் B1 வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவார். ஆக்சுவலாக அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஸோ பிஷப் டு D7 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் B1 நைட் H5 போயிட்டு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா F4 ஸ்கொயருக்கு வர வைக்கலாம். ரெண்டாவது பானை வந்து பார்த்திங்கன்னா F5 F4னு அட்வான்ஸ் பண்ணலாம். அது டிப்பிக்கலான ஒரு டிப்பிக்கலான ஒரு பான் பிரேக் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஐடியா தான். ஸோ பான் டு B4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் B6க்கு அப்புறம் பிஷப் டு C2. ஸோ இங்கே C5 ஸ்கொயரை செக்யூர் பண்ணதால் நம்ம நைட் இனிமேல் வந்து C5 ஸ்கொயருக்கு வர முடியாது. ஸோ பான் டு F5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ பான் டு F5க்கு அப்புறம் E இன்ட்டு F5 G இன்ட்டு F5 இது வந்து டிப்பிக்கலான ஒரு கேம்சர் தான். நம்ம வந்து எப்போவுமே சென்டர் நோக்கி வந்து வெட்டணும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சில லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் கிங்கை மூவ் பண்ணிவிட்டு ரூக்கை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து டிப்பிக்கலான நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கிங்ஸ் இண்டியனில் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ரீமெனரிங் ஃபார் த அட்டாக். ஸோ பிஷப் D2 வந்ததுக்கப்புறம் அவர் குயின் E8 போகிறாரு. குயின் G6 ஒரு ஐடியா. ஸோ ரூக் E1 வராரு. ரூக் E1 விட நைட் G5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஏன்னா நைட்டை வந்து E6ல் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ ரூக் E1க்கு அப்புறம் கிங் H8 அதுக்கப்புறம் நைட்டை வந்து D4ல் வைக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல குயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரிலேட்டிவ் பின் அந்த பான் வந்து ரிலேட்டிவ் பின்னில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறாரு. ஸோ நைட் டு D4 குயினை வந்து மூவ் பண்ணி அன்பின் பண்ணுறாரு. பை திஸ் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா நைட் E6 வந்துடுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல். நான் ஒரு இடத்துல அதாவது ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல ட்விஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே கேம் வந்து சமமாக தான் போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பீஸ் பிளேஸ்மெண்ட் தான். பிளாக்குக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளான பீஸ் பிளேஸ்மெண்ட் கிடையாது. எஸ்பெஷலி திஸ் நைட் அண்ட் த பிஷப் ரூக் இன்னும் கேமுக்குள்ளே வரல. பட் நமக்கு அதாவது ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் எல்லா பீஸும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆக்டிவான ஸ்கொயர்ஸில் தான் இருக்குது.
ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆல்ரெடி அரைஸ் ஆகுது. இங்கே ஒன்லி மூவ் டு ஸ்டே இன் த கேம் டு கேப்சர் த நைட். ஸோ பிஷப் இட் E6 தான் ஒன்லி மூவ். ஆனால் கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணிடுறாரு, ரூக்கை வந்து F6 கொண்டு வராரு. இதனால் ஒரு சூப்பரான ஒரு மூவ் கிடைக்குது அவருக்கு, பான் டு G4. என்னதான் இருந்தாலும் இந்த பான் வந்து இப்படி பின்னாக இருந்தாலும் இங்கே ஒரு கிராஸ் பின்னில் போயிட்டுருக்கு. அதனால் அந்த பானை வெட்ட முடியாது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நைட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல நைட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் நைட் F4 வச்சிங்கன்னா, நைட் டேக்ஸ் F4, அடுத்து டேக்ஸ் F4, அடுத்து பிஷப் டேக்ஸ் F4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர்ட் வின்னிங் ஃபார் ஒயிட். இங்கே G4 தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ராங்கான மூவ். அப்போ இந்த இடத்துல ப்ரக் எப்படி தப்பாக விளையாடினார், அப்போ என்ன ஆடிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. பிஷப் E6, அதுக்கப்புறம் இந்த பான் வெட்டினதுக்கப்புறம் அவசரப்பட்டு இதை வெட்டக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ குயின் வந்து ஓவர்லோடட். நீங்கள் இந்த பானை வெட்டுறதுக்கு உங்களுக்கு நேரமும் கிடையாது. ஏன்னா உங்களோட நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முதல்ல, அல்லது வேறு ஏதாவது பீஸை கொண்டு வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸாம்பிள் ரூக்கியை E8 கொண்டு வரலாம். ஸோ தட் நம்ம குயின் வந்து ஆக்டிவான போஸ்ட்டில் இருக்கும். ப்ளஸ் ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேமில் இன்வால்வ் பண்ண மாதிரி ஆகிடும். எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பான் டு G4 கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து E4 வந்து விளையாட முடியும். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ரூக் மூவ். நீங்கள் இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டேக்ஸ் E4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைட்டை வெட்டிடலாம். ஸோ இன் தட் வே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருப்பார். பட் பிஷப் டேக்ஸ் E6க்கு அப்புறம் கேம் வந்து சமமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது பை பிளேயிங் ரூக்கியை E8, அல்லது அந்த பானை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம். பட் கேமில் ஒரு பான் G4 ரூக்கி F6 விளையாடுறதுனால பான் G4 இப்போ ரொம்ப வலுவான மூவாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த E4 போட்டு ஆக்சுவலாக அந்த பின்னை வந்து பிரேக் பண்ணுறது, கிராஸ் பின்னை பிரேக் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு டு டெஸ்ட்ராய் த பொசிஷன். நைட் டேக்ஸ் E4. ஸோ 21 மூவ் ஆகுது. ஓகேங்களா? டைம் சிச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக டைம் ப்ரெஷரில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே வேஇ வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக விளையாடுறாரு. பிளிட்ஸில் இந்த அதாவது 1 நிமிஷம் 48 வினாடிகள்ன்றது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைம் தான். ஏன்னா அவங்க ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வினாடிகள் இருக்கும்போது. ப்ளஸ் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அன்டேங்கிள் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். ஸோ அதனால் காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய பொசிஷனை ஸோ நேச்சுரலாக வந்து ஒயிட்டால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ பிஷப் டேக்ஸ் E4க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா குயினை F7க்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் டு G5. ஸோ நைட் டு G5 போய்ட்டு திரும்பவும் குயினை வந்து துரத்துறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து E8ல் வைக்க முடியாது. வச்சிங்கன்னா நம்ம டிஸ்கவரி பார்க்க முடியும். பட் அவர் F8ல் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் H7. ஸோ அந்த நைட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மூவ்ஸ் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். 3 பான் எடுத்துட்டார் ஆக்சுவலாக ஒரு நைட்டுக்கு அந்த இம்பேலன்ஸ்க்கு. குயின் G8 வந்த பிறகு ஃபைனலாக வந்து G டேக்ஸ் H5 விளையாடுறாரு. இந்த இடத்துல சில பேருக்கு தோணலாம் என்ன காரணம் அப்படின்னா, என்னென்னா இங்கே வந்து பின் இருக்குது, நம்ம டிஸ்கவரி கொடுக்க முடியும், நம்ம இன்னும் கொஞ்சம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆக்சுவலாக கேம் வந்து லாஸ்ட். ஸோ இங்கே பிறகு ட்ரை பண்ணுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டேக்ஸ் H3 ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல ஈவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மூவ் மேபி ரூக் F7, பட் தென் பிஷப் G6, ரூக் F8 அண்ட் தென் ரூக் E7. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை வந்து நம்ம அட்டாக்காக தடுக்கவே முடியாது. ஸோ நேச்சுரலாக வந்து ஒயிட்னால அட்டாக் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ பிஷப் இன்ட்டு H3 விளையாடுறாரு. ஸோ நைட்டை வந்து நைட் டேக்ஸ் F6 அலோவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் F6 டிஸ்கவரியோட வந்தாலும் பட் பிஷப் G6 வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுது. அதுக்கப்புறம் பிஷப் F5 போட்டு அந்த பானை வந்து டபுள் அட்டாக் பீஸை வந்து டபுள் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு. ஏன் ரூக்கை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவர் சின்ன ட்ரிக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல உங்களால் வந்து பிஷப்பை வின் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஈக்குவலாக வேணால் போகலாம், அவங்களால அந்த பானையும் வெட்ட முடியாது. ஏன்னா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூக் G3 இருக்குது. ஸோ ரூக் G3க்கு அப்புறம் ரூக்கை குயினை மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து செக்மேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குயினை வந்து H7ல் வச்சிங்க, G8ல் வச்சிங்கன்னா குயின் H5 வந்து செக்மேட். ஸோ நீங்கள் பீசஸ் வச்சு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த காரணத்தினால இதை வெட்டவும் முடியாது. ஸோ A-Takes B4 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் G3. ஸோ இவர் இப்போ டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் H4 போட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. பட் தென் குயின் A1 செக் வச்சோன்னே இந்த நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 3 வினாடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு தோணக்கூடிய சில மூவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். குயின் டு G7 தான் நிறைய பேருக்கு தோணும். ஏன்னா நம்ம ஈக்குவலாக தானே ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா பிஷப் வந்து ரூக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இப்போ கண்டிப்பாக நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ கிங் டேக்ஸ் G7 ஆடினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிஷப் டேக்ஸ் F5 செக் ஆட முடியும். அப்போ பிஷப் இன்ட்டு G3, அதுக்கப்புறம் F இன்ட்டு G3 அண்ட் தென் நம்ம பொசிஷனை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் நீங்கள் இந்த பானை கூட வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் பிஷப் C3 செக், அதுக்கப்புறம் கிங் F8 அண்ட் தென் பிஷப் டு G6,
ஸோ மேட் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியாது. ப்ளஸ் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போகிறது கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து இப்போது நைட்டையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. லெட்ஸ் சே ரூக்கை வந்து நம்ம அல்லது பானை வந்து G4 புஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பானை இங்கே புஷ் பண்ணலாம். பட் இந்த டான் ஸ்கொயர் பிஷப் இருக்கிற வரைக்கும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா குயினை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்தினால வந்து ரிசனபிள் பொசிஷன் தான். இன்னொரு க்யூட்டான ஒரு மூவ் இருக்குது ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. குயின் A1 செக்கும் காட்டிலும் இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவ் பிஷப் C3 செக்கு. இது ஏன் ஃபேண்டாஸ்டிக்கான மூவ் அப்படின்னா B/C3க்கு அப்புறம் நம்ம குயின் டு D4 செக் வச்சு இந்த பிஷப்பை வெட்டிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் குயின் G7, குயின் டேக்ஸ் H4, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் C2 நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பிஷப் டேக்ஸ் F5 will win the game. ஸோ நீங்கள் குயின் வேணால் எடுத்துக்கலாம். பட் தென் குயின் டு D4 செக், குயின் பிளாக்ஸ் த செக், அண்ட் தென் குயின் டேக்ஸ் F6 would be a checkmate. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் வந்து பிரக் வந்து இங்கே ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேஇ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். முதல் மோதல், அதாவது பிரகுக்கும் வேஇக்கும் நடந்த பிளிட்ஸில் முதல் ஆட்டத்தில் வேஇ வந்து பார்த்திங்கனாக்கா வின் பண்ணியிருக்காரு. நம்ம அடுத்த ஆட்டமும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆட்டத்தில் பிரக் வின் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்டம். ஒரு ரோலர் கோஸ்டர் கேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா இவர் வின் பண்ணுவார், திடீர்னு பார்த்தா அவர் வின் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப கேட்டிக்கான ஒரு கேம். ஸோ அந்த கேமையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா சில சஜஷன்ஸ் நான் எடுத்து பார்த்தபோது வேஇக்கும் பிரகுக்கும் இருந்த கேம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேறு ஏதாவது கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.